சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தம் ஏன் அதிகமா வருது அப்படின்றத பத்தியும் அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். ரத்த அழுத்தம்னு சொல்ற ஒரு விஷயம் உடம்புல சக்கரை நோய் வந்தா மட்டும் இல்ல, உடம்புல எந்த நோய் வந்தாலும் எந்த தொந்தரவு வந்தாலும் உடம்போட சமநிலை மாறினாலும் மனசோட சமநிலை மாறினாலும் ரத்த அழுத்தம் வரும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு நோயோ தொந்தரவோ ஏற்பட்டா அதை சரி பண்றதுக்கான அதிகப்படியான சத்து நம்ம உடம்புல உள்ள உள்ளுறுப்புகளும் உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் தேவைப்படுறதுனால அந்த அதிகமான சக்தியை உடம்பு முழுக்க ரத்தம் கொண்டு போய் சேர்க்குது. இதைத்தான் ரத்த அழுத்தம்னு சொல்றோம். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ரத்த அழுத்தம் அதிகமா இருக்குன்னு பயப்பட வேண்டியது இல்லை. அதுக்கு மாறாக நம்ம உடம்புக்கு தேவையான அளவு ரத்த அழுத்தம் மாறி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி இதை எப்படிதான் சரி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல வர்ற சின்ன சின்ன தொந்தரவுக்கு வர்ற ரத்த அழுத்தம் அந்த தொந்தரவு சரியாகும் போதே அந்த ரத்த அழுத்தமும் சேர்ந்து சரியாயிரும். அதுவே நாள்பட்ட ரத்த அழுத்தமா இருந்தா இரவு தூக்கம், பசி இருந்து சாப்பிடுறது, தாக இருந்தால் மட்டும் தண்ணி குடிக்கிறது, தினமும் தலைக்கு குளிக்கிறது, இந்த மாதிரியான வாழ்வியல் திருத்தங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது அது நாள்பட்ட சக்கரை நோயா இருந்தாலும் சரி, வேற எந்த நாள்பட்ட நோயா இருந்தாலும் சரி, அந்த நாள்பட்ட நோயும் குணமாகும். அதை தொடர்ந்து இந்த ரத்த அழுத்தம் சேர்ந்தே குணமாகும். அதனால நோய்வாய்ப்பட்ட காலங்களில் ஆய்வு கூடங்களுக்கு போய் சக்கரை அளவையும் ரத்த அழுத்தத்தின் அளவுகளையும் பார்த்து நோய்க்கான பயத்தை உருவாக்கி நோயை மேலும் வளர்ச்சி அடைய செய்யாம வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தி வாழ்றது சிறந்ததா இருக்கும். இது உங்கள் சொல்லாத உண்மைகள். நான் உங்கள் தினேஷ். அடுத்த உண்மையோட சந்திப்போம்.